வணக்கம் நண்பர்களே, நம்மளோட நானும் என் நானும் என்கிற சீரீஸ்ல 29வது வீடியோக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நேத்து சண்டே அப்படிங்கறதுனால எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். அப்பவுமே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா நம்ம எப்பவுமே எந்திரிக்கிறதுக்கு 10 மணி ஆயிருது. இன்னைக்கு 10 மணிக்கு ஸ்டோர்ல இருக்கணும். எங்கடா சேர்ந்து தூங்கிடுவோமோ அப்படின்ட்டு. பட் பிரச்சனை இல்ல. அண்ணன் கரெக்டா டானா 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். காலை உணவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு அது கூட கேரட் வச்சு சாப்பிட்டு அதே மதிய உணவுக்கா மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு பேருந்து பயணம் தான். ஆனா இன்னைக்கு கரெக்டான பஸ்ல ஏறிட்டேன். கரெக்டான டைமுக்கு இறங்கிட்டேன். கரெக்டான டைம்ல போய் ஷிஃப்ட்டுக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். மதியம் ஒரு 2 மணி போல உணவு இடைவேளை எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 5 மணி போல ஷிஃப்ட் முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேன். நடந்து போறவ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் கிடைச்சு என்னன்னு ஜூம் பண்ணி பார்த்தா நான் சொல்லப்பா நீங்களே சொல்லிட்டு போங்க. வீட்டுக்கு போனா வேர்க்கல இருந்துச்சு. அதை சாப்பிட்டுக்கிட்டே என்னோட ஆங்கில பயிற்சிக்காக இங்கிலீஷ் பார்ட்னர்ல போயிட்டு உட்கார்ந்தேன். எப்பவும் போல இன்னைக்கு கிளாஸ் சூப்பராவே போச்சு. இவ்வளவு நாள் கிளாஸ் அட்டன் பண்றதுல என்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அடுத்த வீடியோ முடிஞ்சா ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசி போடுறேன். ஒரு 7 மணிக்கு ஆங்கில பயிற்சி கிளாஸ் முடிச்சிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு 11 மணிக்கு எழுந்து இரவு உணவுக்கு தோசை சுட்டுட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து ஒரு போன், வேற யாரும் இல்ல, இந்த நண்பர் தான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உன் வீட்டுக்கு தான் கட்டு போடலாம்னு வந்து அதுக்கு முட்டை கேட்கறாங்க, முட்டை இருந்தா ஒண்ணு குடுறான்னு கேட்டான். அப்ப நிஜமாலுமே என்கிட்ட முட்டை இல்ல, சோ இல்லன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஒரு மணி போல ஒரு கடையை கண்டுபிடிச்சு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கான். பட் கட்டு போடுறவங்க நாளைக்கு வான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால அந்த 3 முட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த ஓசி முட்டை இல்ல, விலையில்லா முட்டை கிடைச்ச சந்தோஷத்தோட தொங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி அண்ட் ஸ்டே ஹார்ட்.